அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தீனுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மரசா மாணவர்கள், இன்று இந்த வருடம் ரமலான் மாதம் நமக்கு கிடைத்த ரமலான் மாதம் கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். என்ன ரமலானாக? நேற்று ஒரு ஆள் மௌத்தாயிட்டார், நல்லா இருந்தாராமா, திடீர்னு மௌத்து. குழந்தை செய்தி பார்க்குறோம், திடீர்னு மவுத்துக்குள்ளே குழந்தை திடீர்னு மவுத்தாகுது, பிறந்து மவுத்தாகுது, வயசாகி மவுத்தாகுது, 10 வயசு. இப்படி அடுத்த வருஷம் நமக்கு கேரண்டி இல்லை. என்ன இல்லை? இப்போ நாளைக்கு வர நோன்பு தான் நமக்கு கேரண்டி. அப்போ அல்லா தஆலா இடத்துல அந்த நோன்பு வரும்போது என்ன செய்யணும்? நல்ல தக்குவாவால் நிய்யத்தோடு நம்ம நல்லா நோன்பு வைக்குவோம். நல்லா எல்லா நோன்பு நான் வைப்பேன், என்ன 30 நோன்பும் வச்சு 30 தராவியான் தொழுவேன். எல்லா இடத்துல நம்ம உறுதிமொழி நிய்யத்தில் செய்வோம், சரியா? அப்போ அந்த நோன்பு வைக்கிறது என்ன? நம்ம நோன்பு சும்மா வைக்கிறது இல்லை. அல்லாஹ்க்கு பசித்து இருந்து விழித்திருந்து அதில் அல்லாஹ்க்கு வந்து நோன்பு நம்ம அவனுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்லை. நம்ம என்ன செய்யணும்? வவுறு மட்டும் நோன்பாக இருக்கக்கூடாது, வாய் நோன்பாக இருக்கும். என்ன நோன்பாக இருக்கணும்? வாய் நோன்பு சொன்னால் வாய் கெட்ட வார்த்தை பேசுறது, திட்டுறது, கோல் சொல்கிறது, அடுத்தவங்க பற்றி புறமப்படுவது, பேசுவது, பொய் சொல்வது, சண்டை போடுவது, இந்த மாதிரி இருந்தால் நோன்பு நமக்கு கிடைக்காது. நம்ம அந்த மாதிரி சண்டை போடுறாங்க, கெட்ட வார்த்தை பார்த்தாங்களே, நான் சாயிமுடா நோம்புடா, சாயிம்னா அரபியில் நோன்பு. ஆனால் சாயிம் நான் நோம்பாலே இருக்கிறேன், சண்டை போட மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்துலேருந்து தவிர்த்து இருக்கணும். அதுதான் நோன்பு. கண்ணு நோம்பாக இருக்கணும். சும்மா டிவி ஃபோனை பார்த்து நேரத்தை அந்த நோம்பு, கண்ணுடைய நோம்பு முறிக்கக்கூடாது. வாய் கெட்ட வார்த்தை பேசி நோம்பு முறிக்கக்கூடாது, புரியுதா? கண்ணு நோம்பு இருக்கணும், காது நோம்பு இருக்கணும், வாய் நோம்பு இருக்கணும், வயிறு நோம்பு இருக்கணும், கை நோம்பு, எல்லாமே சிந்தனை கூட நோம்பாக இருக்கணும். என்ன இருக்கணும்? அப்புறம் அடுத்து தராவி விடவே கூடாது. ஏன்னு சொன்னால் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானிலே தான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா இறக்குனான். இந்த குர்ஆனை இறக்குவதனால தான் நோன்பு நம்ம கடமையாக்கினான். அதனால் ஒன்றுக்கு ஒன்று நோன்புக்கும் குர்ஆனுக்கும் ரூஹும் உயிரும் மாதிரி, நம்ம உயிரும் உடம்பு மாதிரி, புரியுதா? நமக்கு எப்படி உடம்பு அது உயிர், மூச்சு விடுறோமா இல்லையா? அது மாதிரி தான் நோன்புக்கு மூச்சு விடுறது எது? குர்ஆன். அப்போ அந்த குர்ஆன் ஓதிட்டே இருக்கணும். தராவியும் எல்லா தராவியும் நம்ம வந்து 20 ரக்காத் ஃபுல்லாக தொழுகணும். எல்லா தராவியும் தொழுகணும். மற்ற நேரங்களையும் 5 நேரம் தொழுகை வரும்போது நம்ம குர்ஆன் ஓதி ஹத்தம் முடிக்கணும். என்ன முடிக்கணும்? அவ்வளோ நன்மை, அவ்வளோ நன்மை, கோடி நன்மை அல்லாஹ் தஆலா அந்த நோம்பில் குர்ஆன் ஓதுல அவ்வளோ நம்மளை பிரியப்படுறான். அவ்வளோ நன்மையில் வாரி வாரி நமக்கு நன்மை அல்லாஹ் தஆலா தர்றான், அவனே தர்றான். அதனால் ஃபர்து தொழுகை விடாமல் தொழுகணும். அந்த ஃபர்து தொழுதான் நோம்பு மாதத்தில் என்ன கிடைக்கும்? 70 ஃபர்துடைய நன்மை கிடைக்கும். எத்தனை ஃபர்து? அந்த ஒரு ஃபர்தை நம்ம தொழுதோம்னு சொன்னால் அந்த ஒரு ஃபர்து வந்து 27 மடங்கு நன்மை. அது மாதிரி 70 ஃபர்து 27 மடங்கு 27 மடங்கு 70 ஃபர்து தொழுது நன்மை, அந்த ஃபர்து தொழுகை நன்மை இருக்குது. அது மாதிரி சுன்னத் தொழுகை தொழுகிறோம். அந்த சுன்னத் தொழுகை ஃபர்துடைய நன்மை அல்லாஹ் தருவோம். அப்போ சுன்னத்தும் முன்பின் சுன்னத்தை நம்ம எழுதி போட்டிருக்கும் போகிறல, அதில் பார்த்து சுன்னத்தில் சரியான மொழி நம்ம தொழுகணும், ஃபர்தா சரியான மொழி ஃபர்து தொழுகணும். அது மாதிரி துவாவுடைய மாதம் ரமலானு, துவா அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய மாதம் ரமலான் மாதம். என்னென்ன தேவை இருக்குது? நம்ம நல்லா படிக்கணும், நல்லா ஓதணும், நல்ல வேலை வாங்கணும், பெரிய ஆளானோன்னா எல்லா இடத்துல துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுவும் குறிப்பாக நோன்பு திறக்க போகும் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கஞ்சி வடையெல்லாம் ரெடியாக்கி அல்லா இடத்து துவா கேட்கறதுக்கு உட்காந்துடணும். என்ன உட்காந்துடணும்? ஊருக்கு, நாட்டுக்கு, முஸ்லீம்களுக்கு, நம்ம அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, நம்ம இறந்து போனவங்களுக்கு, நமக்கு பூரா துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன கேட்கணும்? அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நோம்பு மாதத்தில் அதையும் மனசில் உறுதிமொழி எடுக்கணும். நம்ம அது மாதிரி செய்யணும். அது மாதிரி அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யணும். என்ன செய்யணும்? நம்ம அடுத்தவங்களுக்கு புன்முறுவலாக புன்னகையோடு இருக்கணும், சலாம் சொல்லணும். அவங்க என்ன வேலை செய்ய சொன்ன செகண்ட் நோம்பு மாதத்தில் என்ன செஞ்சால் நம்ம செய்யணும். பெற்றோருக்கு வேலை செய்யணும், வீட்டுக்கு செய்யணும், பள்ளிவாசல் செய்யணும், வேலைகள் அதிகமாக செய்யணும். அது மாதிரி உபகாரங்கள் செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும். யாராவது மிஸ்கின்கள் வந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு 5-10 கொடுத்து தர்மம் செய்யணும். எல்லாமே அது மாதிரி சுன்னத்தான துவாக்கெல்லாம் நம்ம பாடம் பண்ணியிருக்கிறோம். பள்ளிக்குள்ளே வரும்போது, பள்ளிக்கு வெளியே போகும்போது, பாத்ரூம் போகும்போது, வெளியே போகும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது எல்லாம் என்ன செய்யணும்? துவா ஓதிட்டே இருக்கணும். துவா ஓதுனா அது ஃபர்துடைய நன்மை, சுன்னத்துக்கு ஃபர்துடைய நன்மை. அப்போ நம்ம ஒரு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் 70 அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன நன்மை அல்லாஹ் எழுதுகிறான்.
ஒரு பிஸ்மில்லா சொன்னால் 70 பிஸ்மில்லா சொன்ன நன்மை அல்லாஹ் நமக்கு தர்றான். இப்போ அதிகமான துவா நம்ம படித்த துவா பூரா நம்ம சொல்கிறது, குர்ஆன் ஓதுறது, ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம இந்த நோன்பு நமக்கு கடைசி நோன்பாக இருக்கலாம். என்ன நோன்பாக இருக்கலாம்? அடுத்த வருஷம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா உறுதி இல்லை. நம்ம அல்லாஹ் துவா செஞ்சு நல்லா நீளமான ஆயுள் தரணும், நிறைய ரம்ஜான் நமக்கு அடையணும். ரம்ஜான் நம்ம 100 ரம்ஜான்களை சஹாபாக்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. எத்தனை ரம்ஜான்? 100. இப்போ இந்த சமீபத்தில் கூட சவுதியில் ஒரு நபர் 145 வருஷம் வரையும் வாழ்ந்திருக்காரு. அவர் எத்தனை 145 வருஷத்தில் எவ்வளோ நோன்பு அவங்க அடைஞ்சிருப்பாங்க, எவ்வளோ நன்மை அடைஞ்சிருப்பாங்க. அது மாதிரி தீர்காயுசு அல்லாஹ் தர்றான். ஆனால் நமக்கு உறுதியில் அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ரம்ஜானை தான் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு தீரமான ஆயுள், நம்ம பர்க்கத்து. இந்த மாதம் பர்க்கத்தான மாதம். என்ன மாதம்? நம்முடைய ரிசுக்கை அல்லாஹ் அபிவிருத்தி செய்கிறான். இந்த ரம்ஜானில் நம்முடைய ரிசுக்கு, நம்முடைய வேலை வாய்ப்புகள் அல்லாஹ் தானே செய்கிறான், பரக்கத்தாக்கி தரான். அதெல்லாம் பரக்கத்தான நிறைய ரிசுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும், துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்கமாக வச்சு நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கிறான். நோன்பு ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரையும் நரக நெருப்புலேருந்து எல்லாத்தையும் விடுதலை செய்கிறான், நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கிறான். இந்த இரவில் இந்த நோம்பில் லைலத்துல் கத்ர்னு சொல்லக்கூடிய ஒரு இரவு இருக்குது. என்ன இரவு? லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவு. அது எப்போ வருது? நம்ம எப்போ வேணாலும் வரலாம். 27ஆம் கிழமை நம்ம இருக்கிறோம். ஆனால் அது எப்போ வேணால் எந்த நேரத்தில் இருக்கலாம். நம்ம அல்லாஹ் துவா கேட்டே இருக்கணும். 84 வருஷம் இபாதத் செய்த நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்தில் நமக்கு தர்றான். எந்த வருஷத்தில்? நோன்பு மாதத்தில் 27வது இரவு நமக்கு இந்த வருஷம் கிடைக்கும். 83 வருஷம் நம்ம உயிர் வாழ்ந்து நன்மை செஞ்ச எவ்வளோ நன்மை அல்லாஹ் எழுதுவான். அந்த நன்மை அல்லாஹ் தஆலா இது வச்சிருக்கிறான். அப்போ அவ்வளோ லைலத்துல் கத்ருடைய ராவு இருக்குது. அது மாதிரி தராவுடைய இரவு இருக்குது. இரவு சஹருடைய தஹஜ்ஜுத் நேரங்களில் தஹஜ்ஜுத்தோடு துவா செய்யலாம். இவ்வளோ அத்தனை நன்மைகளும் செய்யக்கூடிய ரமலானாக அல்லாஹ் நமக்கு அந்த ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவானாக. உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த ரமலான் கிடைக்கக்கூடிய சௌபாக்கியம் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. எக்காரணத்தை கொண்டும் நோன்பு விடாமல் நம்ம என்ன செய்ய, நோன்பு வச்சாலும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். நோன்பு வச்சுட்டு அப்படி தூங்கி விடக்கூடாது, உஷார் இல்லாமல் இருக்கக்கூடாது. நோன்பு அல்லாஹ் நமக்கு தந்த நோன்பு மிகப்பெரிய ரஹமத்துடைய நோன்பு. நம்ம உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நோன்பு வச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சும்மா படுக்கிறது, முகத்தை அப்படியே வாட விடுறது, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, என்ன அப்படியே ஓரம் அப்படியே தூங்குறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்துக்கு கலந்தாங்க. என்ன செய்ய, என்ன யுத்தத்துக்கு கலந்தாங்க? பத்ர் நோன்பு வச்சுட்டு பத்ர் யுத்தத்தில் அவங்க கலந்து வெற்றி பெற்றாங்க. மக்கா வெற்றி பெற்றாங்க நோன்பு வச்சு தான், நோன்பு வச்சு. அது மாதிரி சஹாபா பெருமக்கள்லாம் நோன்பு வச்சு என்ன செய்வாங்க, நோன்பு வைக்காத மாதிரியே இருப்பாங்க. அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தாலும், பசியாக இருந்தாலும், தாகமாக இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டாங்க. நோன்பு அல்லாஹ்வுடைய நோன்பு. என்ன தாகம் இருந்தாலும் சரி, என்ன பசி இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு வேண்டி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். சந்தோஷமாக முஹைதீன் ஷேக் பிறந்த நாள் தான் நம்ம ரமலானுடைய முதலாவது நாள். முஹைதீன் ஷேக்கும் மௌரியா கூடிய அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிறகுலும் பிறக்கின்றார்கள். நோன்பு வச்சு பிறக்கிறாங்க. என்ன வச்சு பிறக்கிறாங்க? எத்தனை வயசு? ஒரு நாள் தான் பிறக்கும் போது. எத்தனை வயசாக இருக்காது இல்லை, ஒரு நாள் தான் ஆச்சு. அவங்களே நோன்பு வச்சே பிறந்திருக்காங்க. அப்போ நம்மளாம் எத்தனை வயசு ஆச்சு? 10 வயசு 12 வயசு. நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், நோன்பு வைக்க முடியல. நமக்கு காய்ச்சல் நோம்பு நம்மளால சொல்லக்கூடாது. பிறந்த குழந்தையே நோன்பு வச்சு பிறந்திருக்குது. 1ஆம் வயசில் நோன்பு, பிறந்த உடனே நோன்பு, அடுத்த வருஷம் நோன்பு வைக்குது அந்த குழந்தை. அடுத்த வருஷம் 2வது வயசில், 3வது வயசில் விடவே இல்லை. கடைசி வரைக்கும் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தா வரலாறு சொல்லுகிறார்கள். அவங்க அப்படியே நோன்பு வச்சுட்டே இருந்திருக்காங்க. அவுசுல்லா அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிறகுலும். அப்போ அதனால் நம்ம எல்லாம் அந்த நோன்பு மாதத்தை விடக்கூடாது. அல்லாஹ் கொடுக்கப்பட்ட இந்த ரமலானு அழகான முறையிலே நம்ம என்ன செய்யணும், நோன்பு வச்சு குர்ஆன் ஓதி சண்டை போடாமல், பொய் சொல்லாமல், கரெக்டாக 5 நேரம் தொழுகை கரெக்டாக பள்ளிவாசல் விளையாடாமல், சிரிக்காமல், அழகான முறையிலே நம்ம அந்த நோன்பு மாதத்தை கழிப்போமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்பு மாதத்தை நல்ல முறையில் அடைந்து பல வருடம் 100 ஆண்டு காலம் ரமலானாக கூட நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.